நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. கிருபையா கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ரோமர் நிருபத்திலிருந்து அநேக காரியங்களை கடந்த அப்பா ஒரு சில வாரங்களாக கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, புதிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஓகே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதாகமத்தை ரோமர் நிருபத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். 4வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். 5வது வசனம். இப்போ மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இந்த நாளில் இந்த வேதாகமத்தினுடைய இந்த ஸ்டடி, பைபிள் ஸ்டடியினுடைய தலைப்பாக கொடுக்க விரும்புகிற தலைப்பு மனுஷகுமாரனும் தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து. இதுவரைக்கும் கடந்த 8 வாரங்களாக இந்த ரோமர் புத்தகத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 9வது வாரமாக இந்த பைபிள் ஸ்டடியினுடைய தலைப்பு மனுஷகுமாரனும் தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாம்சத்தின்படி 2 இருக்குது, 2 பகுதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு 2 பகுதி. ஒன்று வந்து மாம்சத்தின்படி அப்படின்னு வருது, மாம்சத்தின்படி தாவீதினுடைய சந்ததியில் பிறந்தவர். இன்னொரு அதனுடைய மாம்சத்தின்படி என்ற அந்த ஒரு காரியத்துக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா பரிசுத்தமுள்ள ஆவியின்படி. பரிசுத்தமுள்ள ஆவியின்படினா பரிசுத்த ஆவியானவர் அது குறிக்கல. பரிசுத்தமுள்ள ஆவியின்படினா அது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கல. அது எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய விதத்தில், அதாவது மாம்சம் ஆவின்னு வருது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அது மாதிரி மாம்சத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து என்னென்னா ஆவி. அப்போ மாம்சத்தில் அவர் எப்படி இருந்தார்னா தாவீதினுடைய சந்ததியில் பிறந்தவர். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் ஸ்பிரிட்டில் என்னவா இருக்கிறார், ஆவிக்குரிய உலகத்தில் ஸ்பிரிட்டில் அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அப்போ இந்த ஸ்டடியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னென்னா அவர் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், இன்னொன்று வந்து ஆவியின்படி ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. அந்த ஸ்பிரிட்டில் வந்து என்னவா இருக்கிறாரு, தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், தேவனுடைய சுதனாய் அவர் இருக்கிறார். இன்னும் கூட சொல்லுது பாருங்க, தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இது இந்த தமிழ் இந்த மொழியாக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்குன்னா மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட அப்படின்னு வருது. அப்படின்னா அவர் வந்து மரித்தோர்லேருந்து உயிரோடு வந்ததுனால, உயிர்த்தெழுந்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அப்படின்னா அவர் வந்து தேவனுடைய குமாரன் சொல்லி எப்படி ரூபிக்கப்படுறதுன்னா நிரூபிக்கப்படுறது. அப்போ எப்படி நிரூபிக்கப்படுறாருன்னா உயிர்த்தெழுந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக நிரூபிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருது இங்கே தமிழில். ஆனால் உண்மையான அர்த்தம் அப்படி கிடையாது. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா அதாவது உயிர்த்தெழுந்தார், மரித்தோரிலேருந்து உயிர்த்தெழுந்தார், அதனால் இவர் தேவனுடைய குமாரன். மரித்தோரிலேருந்து உயிர்த்தெழுந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக நிரூபிச்சாச்சு
அப்படின்ற மாரி இருக்கு இங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து தேவனுடைய குமாரன் தான். அவர் இந்த உலகத்தில பிறந்ததுனால தான் தேவனுடைய குமாரன் கிடையாது. இந்த உலகத்தில வர்றதுக்கு முன்பதாகவே அவர் எப்படி தான் இருக்கிறாரு? தேவனுடைய குமாரனா தான் இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அப்போ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுனால, அது எப்படி நம்ம புரிந்து கொள்றோம்னா, இன்னும் பலமாய் ரூபிக்கப்பட்டுன்னு வருது இங்க. அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த மைட்டி சன் ஆஃப் காட்ன்னு வருது. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, மைட்டி சன் ஆஃப் காட். அவர் உயிர்த்தெழுந்ததுனால என்ன நிரூபணம் ஆவுதுன்னா, அவர் தேவகுமாரன் வந்து எப்படிப்பட்டவர்னா, வல்லமையான தேவகுமாரன் அப்படின்னு அர்த்தமாகுது. எப்படி அர்த்தமாகுது? வல்லமையான, பவர்ஃபுல்லான, ஆல்மைட்டி, மைட்டி சன் ஆஃப் காட் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. அவர் வந்து இந்த உயிர்த்தெழுதல் வந்து எத குறிக்குது அப்படின்னா, அவர் ஏற்கனவே பவர்ஃபுல் தான். ஏற்கனவே அவர் வந்து தேவனுடைய குமாரனா தான் இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் எப்படி காட்டுது அப்படின்னா, அவர் சாதாரணமான தேவகுமாரன் கிடையாது. அவர் வல்லமையான தேவகுமாரன். அப்படிதான் வந்து அந்த அர்த்தம். அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆனா தமிழ்ல எப்படி வந்துருச்சு? பலமாய் ரூபிக்கப்பட்ட அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாரி இருக்கு. அப்படி இல்ல. அந்த பலம்ன்றது எங்க போணும்? அந்த பவர்ன்றது எங்க போணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு போகணும். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதாவது ஏற்கனவே அவர் நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா, அவர் தேவ குமாரனாக அவர் இருக்கிறார். இங்க பிறந்ததுனால தான் தேவகுமாரன் கிடையாது. அவர் ஏற்கனவே காலாகாலமாக தேவனுடைய குமாரனாக அவர் இருக்கிறார். அவருக்கு 2 பகுதி. இந்த உலகத்தில பிறந்ததுனால 2. ஒண்ணு வந்து மனுஷகுமாரனா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறாரு அவரு? தேவ குமாரனா இருக்கிறார். அப்ப 2த்தையும் பார்க்குறாங்க. ஒண்ணு மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததி, இன்னொரு சந்ததியில வந்தவர். இன்னொரு பக்கம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னா சாதாரணம் கிடையாது. அவர் வந்து காலாகாலமாக அவர் அப்படிதான் இருக்கிறார். தேவனுடைய குமாரனாக தான் அவர் இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரூபிக்கப்பட்ட, ரூபிக்கப்பட்டன்னா ப்ரூஃப் பண்ணப்பட்ட, சரிங்களா? நிரூபிக்கிறோம். இப்போ வந்து ஒரு தேர்தல் ஒண்ணு நடக்குது. அந்த தேர்தல்ல வந்து ஒரு கட்சிய சார்ந்தவர் என்ன பண்றாங்க? வின் பண்றாங்க. வின் பண்ணும்போது என்ன பண்றாங்க? ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. இந்த கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? வின் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்கன்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. சரிங்களா? அனௌன்ஸ்மென்ட் குடுத்ததுனால அவங்க ஜெயிச்சாங்களா? இல்லன்னா நெறைய வாக்குகளை பெற்றதுனால ஜெயிச்சாங்களா? நெறைய வாக்குகளை பெற்றதுனால தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாலும், பண்ணலனாலும் இவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்றது வந்து அறிந்து கொள்ளப்ப அ அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த ஓட்டு தான் என்ன பண்ணுது? தீர்மானிக்குது. யார் ஜெயிச்சாங்க அப்டின்னுட்டு. அனௌன்ஸ்மென்ட் இல்ல. ஆனா அனௌன்ஸ்மென்ட் என்ன பண்ணுது? எல்லாருக்கும் தெரியப்படுத்துது. அப்போ தேவகுமாரன் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே எப்படி தான் இருக்கிறாரு? தேவனுடைய குமாரன். இது வந்து உயிர்த்தெழுந்ததன் மூலமா என்னன்னா, ஒரு அனௌன்ஸ்மென்ட். என்ன அனௌன்ஸ்மென்ட்டு? அவர் வந்து தேவகுமாரனாய் இருக்கிறார். நீங்க பார்த்த இயேசு கிறிஸ்து பூமியில, அதாவது இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பதாக மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார். உபத்திரவத்துக்குள்ளாக்கப்பட்டார். எல்லாரும் என்ன பண்றாங்க? அவர கண்ண கட்டி தலையில கொட்டுறாங்க, காரி துப்புறாங்க. அ "உன்ன கொட்டுனது யாருன்னு சொல்லு" அப்படின்றாங்க. பார்க்கும்போது பலவீனமா இருக்கிற மாரி இருக்கு. மனுஷகுமாரன் வந்து பலவீனமா இருக்கிறாரு. அவர தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே முடியல. அப்படின்ற மாரி ஒரு ஒரு பக்கம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆவியில வந்து அவர் வந்து தேவகுமாரனா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து 2 பக்கமும் இருந்து அவர் இந்த பூமியில இருக்கும்பொழுது, அவரு 100% எப்படி இருக்கிறாரு? அவர் தேவனாகவும் இருக்கிறார். 100% எப்படி இருக்கிறாரு? மனுஷனாகவும் இருக்கிறார். மனுஷிகமா அவருக்குள்ள செயல்படுது. அவர் தேவகுமாரன்ன்ற ஒரு காரியமும் அவருக்குள்ள செயல்படுகிறது. அப்போ ஒரு பக்கம் வந்து பாடுகள், உபத்திரவம் எல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் தேவனோட கூட கனெக்ஷன்ல இருக்கிறாரு. அந்த ஃபெல்லோஷிப்ல இருக்கிறாரு. அந்த பெலன் அவருக்குள்ள இருக்குது. அந்த பவர் அவருக்குள்ள இருக்குது. எல்லாமே இருக்கு. அப்ப நெறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தா, அவர் வந்து சிலுவையிலேருந்து இறங்கி வந்திருக்கலாமே! அவர் தன்னை தானே வந்து ரட்சித்திருக்கலாமே! சில காரியங்கள செஞ்சிருக்கலாமே! அப்படின்னு. அவர் நெனச்சிருந்தா எது வேணா செஞ்சிருக்கலாம். அவருக்கு அந்த பவர் இருந்தது. அதாவது நம்ம மத்தேயுல நம்ம வாசிப்போம். மத்தேயுல 11வது அதிகாரம் 28, 29 வசனங்கள நம்ம வாசிப்போம். என்ன வாசிப்போம் அப்டின்னா, "நான் சாந்தமும்,
மனத்தாழ்மையுமாய் இருக்கிற நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சாந்தமா இருக்கிறேன்றார். மீக். இங்கிலீஷ்ல வந்து மீக். சாந்தமா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவருக்கு பவர் இருக்குது. ஆனா இந்த பவர் என்ன பண்ணல? யூஸ் பண்ணல. அவர் நெனச்சிருந்தாருன்னா, ஒரு செகண்ட்ல அவர துன்பப்படுத்தினவங்க, அவங்கள அடிச்சவங்கள, அவங்க கண்ண கட்னவங்க எல்லாரையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்க முடியும். ஆனாலும் என்ன பண்ணல, அவருடைய பவர் தெய்வத்துவம் அவருக்குள்ள இருக்குது. அந்த வல்லமை அவருக்குள்ள இருக்கு. அந்த பவர் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பண்ணல, அத அவர பயன்படுத்தல. மனுஷீகத்தில அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்றாரு, அந்த மரணத்துக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எல்லா விதமான பாடுகளையும் படுகிறார். ஆனாலும் இன்னொரு பக்கமும் அவருக்கு இருக்கு. அது தேவகுமாரன் என்ற இன்னொரு ஒரு பக்கமும் இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அவர் தேவகுமாரனா இருக்கிறபடினால, ஒரு பக்கம் மனுஷனா மரிக்கிறாரு. அதே நேரத்தில அவர் தேவகுமாரனா இருக்கிறபடினால, அவரால என்ன பண்ண அழிவை காண முடியாது. அவரால பாதாளத்துக்குள்ள போக முடியாது. அவரால வந்து நித்திய நித்திய காலமா அவருடைய மாம்சம் அழிவை காண முடியாது. அவர் உழித்தெழுந்து ஆக வேண்டும். அவர் வல்லமையாக எழும்ப வேண்டும். பரமேறி செல்ல வேண்டும். இதெல்லாம் எத குறிக்குது அப்டின்னா, இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறார் அவரு? தேவ குமாரனாய் இருக்கிறார். தேவ குமாரனாய் இருக்கிறார். இது வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு ஒரு விஷயம். பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ் ஒ ஒ அவர் எப்பேர்ப்பட்ட வல்லமையுள்ள தேவகுமாரன்னா, அவர் நெனச்சா ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம்? நித்திய ஜீவன கொடுக்க முடியும். அவர் நெனச்சாருன்னா, ஒருத்தருக்கு நித்திய ஜீவன கொடுக்க முடியும். சிலர் நெனைக்கிறாங்க, என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவர் வந்து அ இங்க வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு சில பவர்லாம் கெடைச்சது. அவர் வந்து மரித்து, பரமேறி சென்றதுக்கப்புறம், உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வல்லமை கெடைச்சது, பவர் கெடைச்சது. அதுக்கு முன்னாடிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் கிடையாது. அப்பவே அவருக்கு எல்லாமே இருக்கு. அவர் மனுஷனா பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கு. ஆண்டவர் சொல்றார்ல, மத்தேயுல 28வது அதிகாரத்துல சொல்லுவார். எ "சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. சகல ஜனங்களுக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்த அறிவித்து, அவர் ஞானஸ்நானம் குடுத்து, அவருக்கு சீஷராக்கி ஞானஸ்நானம் குடுத்து என்ன பண்ணுங்க, நடத்துங்கலாம்" சொல்றார். அப்போ என்ன சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு ஏன் ஆண்டவர் சொன்னாரு? அப்ப அதுக்கு முன்னாடி அவருக்கு அதிகாரம் இல்லையா? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரம் இருந்தது. அப்ப அந்த அதிகாரத்த பெற்றுக்கொண்டது யாருக்காக? நமக்காக பெற்றுக்கொண்டார். அதாவது ஒரு மனுஷனா அந்த பூமிக்கு வந்து, மனுஷனாக இருந்து, ப பாவம் செய்யாம, பரிசுத்தமாய் வாழ்ந்து, பிசாச ஜெயித்து, இப்ப மனுஷனாக அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யாருக்காக அந்த அதிகாரத்த கர்த்தர் பெற்றிருக்கிறாரு? நமக்காக. ஏற்கனவே ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, ஒரு பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த அதிகாரத்த உடையவராக இருக்கிறார். ஆதாம வந்து தேவன் பண்ணதுக்கப்புறம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? "இந்த பூமிய என்ன பண்ணு? ஆண்டு கொள்ளுங்கள்." அப்ப இந்த பூமிய ஆண்டு கொள்ளக்கூடிய சகல அதிகாரத்தையும் யார்கிட்ட குடுத்திருந்தாரு? மனுஷனாகிய ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். அப்ப ஆதாம் வந்து என்ன பண்ண இந்த பூமிய ஆண்டு கொள்ளலாம். சகல அதிகாரமும் இருக்குது. அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் என்ன பண்ணலாம்? ஆண்டு கொள்ளலாம். சந்ததி சந்ததியா அந்த பூமிய ஆண்டு கொள்ளலாம். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டது. அவன் அதிகாரத்தை இழந்து போனான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை இழந்து போய், இப்போ பிசாசுக்கு அடிமைப்பட்டவனாக மாறிட்டான். இப்ப அந்த இழந்து போன அந்த அதிகாரத்த ஒரு மனுஷன் தான் திரும்ப மீட்கணும். மீட்டு மனித குலத்துக்கே குடுக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? பூமிக்கு மனிதனாய் வந்து பிசாச ஜெயித்து, அந்த அதிகாரத்த திரும்பவும் என்ன பண்றாரு? பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுப்பதற்காக தான் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா! அது மனுஷீகத்தினுடைய ஒரு தன்மை. ஆனா, அதே நேரத்தில அவரு எப்படி இருக்கிறாரு? அவர் தேவகுமாரனா இருக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடியே அதிகாரம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வல்லமை இருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு காரியத்த சொன்னா நடக்கும். எல்லாமே நடக்கும். ஆனா, மனிதனாய் பிறந்து, மனிதனாய் வாழ்ந்து, இந்த பாவத்தை ஜெயித்து, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி, அந்த அதிகாரத்தை பெற்று, நம் கைகள்ல கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இப்ப அவருடைய நீதியினால, அவருடைய ஜெய அவர் பெற்றுக்கொண்ட ஜெயத்த நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலத்துல? அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! ஒரு பக்கம் மனுஷனா பிறந்து பாடுகள அனுபவிச்சு ஜெயித்து வராரு. இன்னொரு பக்கமும் இருக்குது. எப்படின்னா, அவர் தேவ குமாரனாய் இருக்கிறார். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. யோவான் 17வது அதிகாரத்த எடுத்துப்போம்.
யோவான் 17:2. 17:2 சொல்றாரு பாருங்க. பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு, மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு, நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பாருங்க, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு, அ நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ என்ன பண்ணலாம்? அவர் நித்திய ஜீவனை கொடுக்கலாம். அவருக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கு. அ அப்பேற்பட்ட அதிகாரத்தை உடையவராய் அவர் இருக்கிறார். அவர் 2 பக்கம் இந்த உலகத்தில இருந்தபோது 2 பக்கம் இருந்தது. அது 2த்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம வந்து நெறைய பேருக்கு ஜீசஸ் கிறிஸ்ட்ட பத்தியே நெறைய பேருக்கு தெரியல. மற்ற கதையெல்லாம் நல்லா தெரியுது பைபிள்ல. இயேசு கிறிஸ்துவ பற்றின காரியங்கள் நெறைய பேருக்கு தெரியல. இன்னொரு வசனத்த வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:4. 2 கொரிந்தியர் 13:4 வாசிக்கலாம். 13:4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். போதும். 2 பக்கம் பாருங்க. இதுலயே 2 இருக்கு பாருங்க. அப்படியே 2 இதுவுமே அங்க ஆக்டிவேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். மனுஷனா இருக்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. மனுஷனா அந்த பலவீனத்தோட கூட இருக்கிறார். இன்னொரு பக்கம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அவ அவ அவர் வந்து தேவகுமாரனும் இருக்கிறாரு. தேவனுடைய வல்லமை, அந்த பவர் அவருக்குள்ள செயல்படுகிறது. அவர் நினைச்சா அந்த நேரம் பலவீனமா இருக்கிற நேரத்திலே கூட என்ன பண்ணலாம்? அவர் ஒரு காரியம் சொன்னா நடக்கும். 2மே இருக்குது. 2மே செயல்படுது. ஆனா தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் என்ன பண்றாரு? அந்த பலவீனத்தின் பாதையில என்ன பண்றாரு? கடந்து செல்லுகிறார். ஆனா தேவ வல்லமை இருக்கு. அதாவது மரிக்கிற நேரத்துல கூட ஒரு மனுஷன் வந்து அடிச்சு கொன்னு அவர் மரிக்கல. அப்பவும் என்ன பண்றாரு? அவர் தேவகுமாரன்றத நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறாரு? இவன் மனுஷன் அடிச்சதுனால, நொறுக்குனதுனால, குத்துனதுனாலலாம் அவர் என்ன பண்ணல? அவர் மரிக்கல. அது ஒப்பு கொடுத்தாரு. கடைசியா என்ன சொல்றாரு? பிதாவே, என் ஆவியை உம் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்றாரு. அவரு தான் என்ன பண்றாரு? அந்த ஜீவன விடுறாரு, குடுக்குறாரு. ஒருத்தர் வந்து அவருடைய ஜீவனை எடுக்கல. 2மே செயல்படுது. பலவீனத்தால இருக்கிறாரு. பலவீனத்தால பாடுபடுறாரு. இன்னொரு ஒரு பக்கம் தேவகுமாரனாக அந்த பவரோட கூட என்ன பண்றாரு? இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் பாருங்க. அவர் சாதாரணமான ஆண்டவர் கிடையாது. அதாவது சும்மா 2000 வருஷத்துக்கு முன்பதாக தான் சிலர் சொல்றாங்க என்னன்னா, அவர் மனுஷனா வந்தாருங்க. வந்து நெறைய நல்லது செஞ்சாரு, சுகமாக்குனாரு, பிசாசுகள துரத்துனார், நல்ல காரியங்கள செஞ்சாரு. மரித்து உயிரோட எழுந்து இறை நிலை என்ன பண்ணாரு? அடைஞ்சாரு அப்படின்ற மாரி. அப்படி கிடையாது. அது வந்து உலகம் சொல்ற ஒரு கோட்பாடு. ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் ஏற்கனவே தேவன் தான். இந்த பூமிக்கு வந்தவர் மனுஷனா என்ன பண்றாரு? அவதரித்து வருகிறார். ஆனாலும் மனுஷ தன்மையும் இருக்கு. தேவகுமாரன் என்ற அந்த தன்மையும் அவருக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்ப மனுஷனா சில காரியங்கள வந்து ஜெயிச்சாரு பாருங்க. அது எதுக்காக? நமக்காக. மனிதன் இழந்து போன அந்த அதிகாரத்தை மீட்டு ஒரு மனிதனாக என்ன பண்றாரு? நம்ம கையில குடுக்குறாரு. இப்ப பிசாசு சொல்ல முடியுமா? மனுஷனுடைய அந்த அதிகாரத்த நான் பிடுங்கி எடுத்துட்டேன். ஏமாத்தி வஞ்சித்து நான் எடுத்துட்டேன். இனிமே என்ன பண்ண கடவுள் வந்து வாங்கக்கூடாது. மனுஷங்கிட்ட தான் வாங்கியிருக்கிறான். மனுஷன் தான் என்ன பண்ணணும்? அவன் ஜெயித்து திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த உலகத்தில இருக்கிற யாருமே என்ன பண்ண முடியாது. ஜெயித்து பிசாசுகிட்ட இருந்து அந்த வல்லமைய, அதிகாரத்த என்ன பண்ண முடியாது? திரும்ப உருவி எடுக்க முடியாது. அந்த அந்த தகுதி யாருக்குமே கிடையாது. ஆனா மனிதன் தான் செய்யணும் அத. ஆனா எந்த மனிதனுக்கும் இந்த உலகத்தில அப்படிப்பட்ட பலனோ, வல்லமையோ, தகுதியோ எதுவும் கிடையாது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனா பிறந்து வராரு. எதுக்காக? நமக்காக. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது எதுக்காக? அது அவர் சொல்றார்ல, அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தார். கஷ்டப்பட்டு ஒரு வேலைய செஞ்சதுனால அத குடுத்து அப்படின்றது கிடையாது அது. நமக்காக அது கொடுக்கப்பட்டது. அவர் வந்து பரலோகத்தில போயிட்டு அவர் பிதாவினுடைய வலது பாரிசையில் உட்கார்ந்தாருன்னா யாருக்காக உட்கார்ந்தாரு?
நமக்காக. இப்ப அவரு உட்கார்ந்திருக்கிறாருன்னா, இப்ப நாமளும் அங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. ஆ? பிதாவினுடைய வலது பாரிசத்தில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் சத்தியம். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் வந்து சும்மா இங்க பாலவாக்கத்தில உட்கார்ந்துட்டுருன்னு சொல்லக்கூடாது. இது வந்து உண்மை அப்படின்னா, இத விட ரொம்ப உண்மை எது என்னன்னா, நாம் பிதாவினுடைய வலது பாரிசத்தில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அவர் தலையாய் இருக்கிறார். நாம் சரீரமாக இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டபடியினால, மரணத்தில இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டபடியினால, அவர் வந்து பரலோகத்தில உட்கார்ந்துட்டு வலது பாரிசத்தில பிதாவினுடைய வலது பாரிசத்தில உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, நாமளும் எங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? அவருடைய வலது பாரிசத்தில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவருக்கு ஒரு அதிகாரம், நமக்கு ஒரு அதிகாரம் இல்ல. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, அதே அதிகாரம் நமக்கும் இருக்கிறது. இதெல்லாம் யாருக்காக இயேசு கிறிஸ்து பண்ணார்? நமக்காக பண்ணார். மனுஷனா இருந்து இவ்வளோ காரியங்கள பண்ணார். அப்படி இல்லனாலும் அவருக்கு அந்த வல்லமை, அதிகாரங்கள் இருக்குது. அதுதான் சத்தியம். அப்படி மனுஷனா வந்து எல்லா காரியங்களும் செய்யாவிட்டாலும் கூட, அவருக்கு எல்லா விதமான அதிகாரம், வல்லமையும் இருக்கிறது. ஆனா, இத வந்து ஏன் செஞ்சாருன்னா, நமக்காக, நம் சார்பில் செஞ்சிருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்த அவருக்கு கர்த்தர் குடுத்திருக்கிறாரு. மனுஷனா இருந்து எல்லாவற்றையும் செஞ்சதுனால, தேவன் வந்து என்ன பண்ணி உயர்த்தி இருக்கிறார். இப்போ அவரோடு கூட இணைக்கப்பட்டதுனா, அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம் நமக்காக. ஹல்லேலூயா! அவர் அதிகாரத்த பெற்றுக்கொண்டது நமக்காக. இப்போ ஒரு கட்சியில நம்ம இருக்கிறோம். நம்ம கட்சி ஜெயிச்சுச்சுன்னா, அதில இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் நம்ம பெற்றுக்கொள்ளலாமே! ஹல்லேலூயா! அப்படிதான். அப்ப அவர் ஜெயிச்சாரு. அவருடைய எல்லா விதமான அதிகாரமும் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்த நாமளும் பயன்படுத்தலாம். அவருக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நாமளும் என்ன பண்ணலாம்? சுதந்தரித்துக் கொள்ளலாம். நாம் அவரோட கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர்களாய் நாம் இந்த உலகத்தில இருக்கிறோம். அல்லேலூயா! அதெல்லாம் நம்ம புரிஞ்சிச்சு அப்படின்னா, நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் வரும். ஐயோ! அவருடைய சுதந்திர அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாமளும் உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பங்காளிகளா இருக்கிறோம். இதுதான் வந்து சத்தியம். இதுதான் சத்தியம். இப்ப பாருங்க, மனிதர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தையும் கூட யார்கிட்ட குடுத்திருக்கிறாராம் பிதாவானவர்? இயேசு கிறிஸ்துகிட்ட கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில இருக்கிற மனுஷருங்கலாம் நியாய தீர்ப்பு நாள்ல போயிட்டு கடவுள்கிட்ட வந்து ஒரு வேள சொல்லுவாங்கல்ல, "ஆ நீங்க கடவுளு, ஆவியான தேவன். எங்க கஷ்டம், துன்பம் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நாங்க பட்ட கஷ்டம், துன்பங்கள் இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியவா போது?" அப்படின்னா என்ன பண்ணுவாரு? "சரிப்பா, உங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு சரியான ஒரு நபர கூப்பிடுறேன்னு" சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? இவர் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா, அவர் மனிதனா வந்தாரே. மனிதனுடைய பாடுகள் எல்லாவற்றையும் சகித்தாரே. இப்பவும் அவர் எப்படி தான் இருக்கிறாரு அங்க பரலோகத்தில. குமாரனாவும் இருக்கிறாரு, மனுஷனாவும் இருக்கிறாரு அங்க. ஹல்லேலூயா! இப்போதைக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் பரலோகத்தில இருக்கிறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. சரீரத்தோட கூட அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, மகிமையின் சரீரம். அந்த சரீரத்த இங்க விட்டுட்டு போல. அவர் உயிர்த்தெழுகிறாரு. அவருக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்த என்ன பண்ணல, நாங்க வந்து வரும்போது நான் வார்த்தையா தான் இருந்தேன். இந்த சரீரம் எனக்கு வேணாம். என் வேலை முடிஞ்சிச்சுன்னு விட்டுட்டு போல. இந்த சரீரத்தோட தான் அங்க போயிருக்கிறார். ஹல்லேலூயா! அங்கும் மனிதனா தான் இருக்கிறாரு. பிரதான ஆசாரியனா இருக்கிறாராம் இன்னும் கேட்டா. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். மனுஷகுமாரனாவும் இருக்கிறாரு. அதேபோல தேவகுமாரனுமாய் அவர் இருக்கிறார். சகல அதிகாரம். இந்த மனுஷ இது ரொம்ப முக்கியம். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறது நமக்காக. நம் சார்பில். அதுதான் ரொம்ப முக்கியம். அது மனுஷகுமாரனா அவர் ஆகல அப்படின்னா, நமக்கு அது ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவரோட கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவர் எங்க போனா அவர் கூடவே போறோம். அவருடைய நிழல்ல இருக்கிறோம். அவருடைய பாதுகாப்புல இருக்கிறோம். அ எங்க போனாலும் அவர முன்னாடி விட்டு பின்னாடி நின்னுக்கிறோம். அவர் பார்த்துப்பார் பாரு. இதுதான் நம்ம கதை. இன்னும் கூட ஒரு வசனம் இங்கிலீஷ் பைபிள் அழகா சொல்லுது. ஆண்டவர் வந்து என்ன பண்ணி பிதா கூட வந்து நம்மள பார்க்கும்போது எப்படி பார்க்குறாராம், நம்ம எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள அப்படியே ராப் பண்ணியிருக்கோமா, சுருட்டி வச்சிருக்கிறாராம் உள்ள. நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால, நம்மள பார்க்கும்போது கிறிஸ்து தான் அவர் கண்ணுக்கு தெரியிறார் பிதாவுக்கு. யார் தெரியிறா? நம்மள பார்க்கும்போது கிறிஸ்துவ தான் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சுகிட்டு இருக்கிறோம். ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறோம். நம்ம தனியா வந்தா நம்ம ரொம்ப கஷ்டம். நம்முடைய பாவம்லாம் அது இதெல்லாம் பார்த்தாருன்னா, ஆண்டவர் நம்மனால நிலை நிற்க முடியாது. ஆனா, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய சரீரமா மாத்தி, நம்மை வந்து அவரோடு கூட ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவரோடு கூட நம்ம மறைஞ்சிருக்கிறோம். ராப் பண்ணியிருக்கிறோம். ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நம்மள ஆண்டவர் பார்க்குறார். அவரு இல்லன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். அவரு கடவுளா எல்லாமே எல்லா அதிகாரமும் இருக்குது. இன்னும் ஒரு மனுஷகுமாரனா இருக்கிறது நமக்காக, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா! நமக்காக எல்லா விதமான அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த அதிகாரத்த நாம் பயன்படுத்தலாம். இதுதான் அவருடைய பவர், அத்தாரிட்டி, அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா! இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படின்னா, அவர் எல்லாம் தேவன் தான். அவர் கடவுள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி? அவர் கடவுள், வார்த்தையான தேவன். அவர் தேவன். அவர் யாரு? தேவன். இந்த இந்த பூமிக்கு வரும்போது அவருடைய இன்காக்னிட்டோ அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல. இன்காக்னிட்டோன்னா ஒரு ஒரு ராஜா வந்து ஒரு மாறு வேஷம் மாரி. ஒரு ராஜா வந்து ஒரு இடத்துக்கு போறாரு வைங்க. அவர யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு மாறு வேஷத்தில போறாரு. மாறு வேஷத்தில போனா கூட, அந்த மாறு வேஷத்தில இருக்கும்போதே அவர் கட்டளை போட்டா கூட நடக்கும். ஆர்டர் போட்டா நடக்கும். அவர் மாறு வேஷத்தில இருக்கிறதுனால அவர் சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல. அவர் ஸ்டில் ராஜா தான். அது மாரி தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒரு மாறு வேஷத்தில வர்ற மாரி வராரா. பட் ஸ்டில் இஸ் காட். அவர் வந்து எப்படி இருக்கிறாரு? தேவனார். அப்ப தெய்வத்துடைய தன்மை, தெய்வ தன்மை எல்லாமே அந்த சரீரத்துக்குள்ள மறைந்து இருக்கிறது. அந்த சரீரத்துக்குள்ள வெளியில தெரியல. வெளியில தேவனா இருக்கிறார்ன்ற விஷயமே நெறைய பேருக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினா மட்டும் தான் இவர் இயேசு கிறிஸ்துன்றது தெரியும். ஒரு சிலருக்கு தான் இந்த பூமியில அவர் வந்து மனுஷனா இருக்கும்போது ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த வெளிப்பாடுகள் கிடைச்சது. இவர் தேவனுடைய குமாரன். ஒரு முறை வந்து பேதுரு சொல்றார். எல்லாரும் ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன சொல்றாங்க, என்ன கேட்கறாங்க அப்படின்னும்போது, எல்லாம் சொல்றாங்க, நீங்க வந்து எலியா, எரேமியா தீர்க்கதரிசி அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்ப பேதுருவ பத்தி கேட்கும்போது, பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி கரெக்ட்டா சொல்றாரு. அப்ப சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. என் பிதாவே உனக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினாரு. இன்னொரு இடத்துல பாருங்க, இவரு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. இவர் தான் இவர் தான் வந்து ரட்சகர், இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, இந்த லூக்கா 2வது அதிகாரத்தில வாசிச்சு பார்த்தோம்னா, சிமியோன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தாராம். அப்ப அந்த சிமியோன் வந்து அவருக்கு தெரியுது, இவர் தான் கிறிஸ்துன்றது தெரியுது. அப்ப யார் வெளிப்படுத்துறது அத? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அன்னாள் என்ற ஒருத்தவங்க வயசானவங்க இருந்தாங்க. அவங்களுக்கும் தெரியுது இவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி. எப்படி தெரியுது? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான். இந்த நாளில கூட, இந்த நாட்களில கூட பரிசுத்த ஆவியானவர் இல்லன்னா, கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. தெரியலாம் இயேசு கிறிஸ்து தாங்க தெய்வம், உண்மையான தெய்வம். அவர் வந்தாருங்க. அவர் வந்த அன்னைக்கு தான் அவர் பிறந்த நம்ம கிறிஸ்துமஸ கொண்டாடி இவ்வளோ தான் தெரியுமே ஒழிய, அவர் யார்? அவருடைய மகிமை என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட தெய்வம்? அவர் என்ன காரியங்களை செய்கிறார்? இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா, பரிசுத்த ஆவியானவரோட உதவி இல்லாம நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா! இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நெறைய காரியங்கள் தெரியணுமா? யார் யார் தேவை நமக்கு? பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவருடைய நடத்துதல் தேவை. அவர் குடுக்கிற வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. இல்லன்னா, நம்மால என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. 2 பகுதி. மாம்சத்தின்படி தாவீதினுடைய சந்ததியில பிறந்தவரு. இன்னொரு பக்கம் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி. அப்படின்னா, ஸ்பிரிட்ல. மாம்சத்தில தாவீது சந்ததியில் பிறந்தவர் அப்படின்னு வருது. ஸ்பிரிட்ல ஆஹா, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன். 2மே அங்க இருக்கிறது. இப்ப சங்கீதத்திற்கு போவோம் நம்ம. சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இது யாரை பற்றின சங்கீதம் இது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சங்கீதம். இங்க பார்த்தீங்கன்னா, 16வது அதிகாரம் கீழ பாருங்க. தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதிக்கீதம் அப்படின்னு வருது. இது வந்து தாவீது எழுதின சங்கீதம் தான். ஆனா, இத வந்து யாரை பற்றி எழுதியிருக்கிறார்னா, அவர் தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு சங்கீதம். யாரை பற்றின சங்கீதம்? இது வந்து யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்து. இப்ப அவரை பத்தி சொல்லல.
இத வந்து என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுன்னா, தாவீத பத்தி அவரு தன்னை குறித்து சொல்லல. ஏன்னா, அவரு மரிச்சாரு. அவருடைய மாம்சம் அழிவை கண்டது. அவருடைய கல்லறை இருக்குது. அவர் வந்து பாதாளத்துக்கு போனாரு. எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஆனா, இது வந்து வசனம் என்ன சொல்லுது? "என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர்." அப்படின்னா, இது யாரை குறித்து குறித்து சொல்லப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்குது. அப்ப பாருங்க, இதே சங்கீதத்த வந்து பேதுருவும் வந்து அப்போஸ்தலர் புத்தகத்தில வந்து அவர் கோட் பண்றார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில அத நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24ல வாசிக்கிறோம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால, பாவம் அவருக்குள்ள இல்லாதபடியினால, டெத் கேனாட் ஹோல்ட் ஹிம்னு வருது இங்கிலீஷ்ல. அவர் மரணம் என்ன பண்ண முடியல, அவர புடிச்சு வைக்க முடியல. காரணம், அவர் தேவகுமாரன். மனுஷனா பரிசுத்தமா இருந்து மரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய பவர் பாருங்க. அவர் சன் ஆஃப் காட். தேவகுமாரன். அவர் தேவனாக இருக்கிறார். மரணம் என்ன பண்ண முடியாது. அவர புடிச்சு வச்சிருக்க முடியாது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது பாருங்க, இத தான் வந்து சொல்றாரு. இந்த சங்கீதம் 16வது அதிகாரத்த தான் இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து கோட் பண்றாரு. என்ன சொல்றாரு? அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். அவருடைய மாம்சம் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணப்பட முடியாது? அழிக்கப்பட முடியாது. அந்த மாம்சம் அழிவை காண முடியாது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அவரால் என்ன பண்ண முடியாது? மரிக்க முடியாது. அவர் நித்திய தேவன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய மாம்சம் அழிவை காண முடியாது. பாருங்க 29ல சொல்றாரு பாருங்க. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து, தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தைகளை எழுதுறார். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். பாருங்களா? அப்போ அந்த சங்கீதம் 16வது அதிகாரம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம். சரிங்களா? அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துக்கு நேராக போவோம். அப்போஸ்தலர் 13:32வது வசனம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். பாருங்க, இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். சங்கீதம் 2வது அதிகாரத்தில் வருது. இன்று நான் உம்மை எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்க? இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்று ஜனிப்பித்தார் ஆண்டவர்? சொல்லுங்க. அந்த மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துக்கிறாருங்கள, அந்த நாளை குறித்து தான் நான் சொல்றாரு. இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே தேவனுடைய குமாரனா தான் இருக்கிறாரு. இப்போ பாருங்க, மனுஷனா இருக்கிறாரு. மனுஷனா இருந்து அவர் வந்து மரணத்துக்குள்ள போய் 3ஆவது நாள் என்ன பண்றார்? உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளை தான் என்ன சொல்றாரு? இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசனம் தெரியும். யோவான் 3:3 வாசிப்பீங்க. என்னன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ இந்த ஒரு மனுஷன் இந்த பூமியில் 2 காரியத்தில் பிறக்கணும். ஒன்று ஜலத்தில் பிறக்கணும், இன்னொன்று ஆவியினால் பிறக்கணும். ஆவியினால் பிறந்தால் தான் எங்கே போக முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும். அப்போது மறுபடியும் பிறகு, அதாவது பார்ன் அகைன் கிறிஸ்டியன் சொல்கிறாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ன் அகைன்
கிறிஸ்டியன். மறுபடியும் பிறந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை விசுவாசித்தோம். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்போ அ அவர் வந்து முதற் பேறானவர். தேவனுடைய பிள்ளைகள்லே யாரு முதற் பேறானவர்? இயேசு கிறிஸ்து முதற் பேறானவர். அப்போ இந்த பார்ன் அகைன் என்ற அந்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துக்கும் நடந்தது. ஹல்லேலூயா! எப்போ நடந்தது? அவர் உயிர்த்தெழுந்தார் பாருங்க. அந்த நாளிலே மறுபடியுமா பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள அவர் போகிறார். ஏற்கனவே அவர் பிறந்தார். கன்னி மரியாளுடைய வயிற்றில அவர் பிறந்தார். மாம்சமா அப்படி பிறக்கிறாரு. ஆனா, அவரும் கூட தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அனுபவத்துக்குள்ள போறாரு? மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள போறாரு. ஹல்லேலூயா! பார்ன் அகைன் கிறிஸ்டியன்றோம்ல. அப்போ அ உயிர்த்தெழுதல்ல அவர் முதற் பேறானவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதத்தான் சொல்றேன். இப்ப நம்ம கூட வந்து நம்ம என்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும்? யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறது மூலமாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தோம். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? மனுஷனுடைய இரத்தத்தினால, சித்தத்தினால நம்ம பிறக்கல. தேவனுடைய வார்த்தையினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம பிறந்திருக்கிறோம். இதே போல ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கூட நடக்குது. உயிர்த்தெழுகிறாரு பாருங்க. பிள்ளையாய். ஹல்லேலூயா! அதான் சொல்றேன். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்றாரு. அப்போ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததுல அவர் எப்படி இருக்கிறாராம்? முதற் பேறானவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! இப்போ அவர் வந்து உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த உயிர்த்தெழுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நாமளும் போவோம். ஹல்லேலூயா! அவர் உயிர்த்தெழுந்தாருன்னா நம்மளும் உயிர்த்தெழுவோம். அவர் பாடுபட்டாருன்னா நாமளும் பாடுபடுறோம். அவருடைய மரணத்தில நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதேபோல அவருடைய உயிர்த்தெழுதல் அனுபவத்தில நம்ம என்ன பண்ணுவோம்? இணைக்கப்படுவோம். ஹல்லேலூயா! அதை நம்ம மறந்துடவே கூடாது. நமக்கு என்ன ஒரு நல்ல ஒரு செய்தி அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ, ஜீவனுக்கென்று எப்படி எழுந்தாரோ, நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று நம்ம பிழைத்திருக்கிறோம். சரிங்களா? அதேபோல எப்படி அவர் வந்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறாரோ, அதேபோல நாம கூட என்ன பண்ணுவோம்? பிழைத்திருப்போம். அதேபோல அவர் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? உயிரோடு கூட உயிர்த்தெழுந்து என்றென்றுமாய் நித்திய ஜீவனை பெற்று அவரோடு கூட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா! அப்போ இதை மறந்துடவே கூடாது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததில் அவர் முதற் பேறானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதேபோல இன்னைக்கும் பரலோகத்தில் மனுஷனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. நியாயத்தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுத்துருக்காரு? பிதா இயேசு கிறிஸ்து கிட்ட தான் அவர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால் வந்து நம்ம புரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்காக வந்தார்? நமக்காக வந்தார். நமக்காக மரித்தார். பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படிக்கு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு, நம்ம அவருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு, மனிதன் இழந்து போன சகலவிதமான அதிகாரங்களும் மீட்டு கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். நம்ம அவருடைய சகோதரர்களாகவும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அவர் மூத்த சகோதரன். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற மூத்த சகோதரனாக இருக்கிறார். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சீஷரை பிள்ளைகளேன்றார். பிள்ளைகளாக இருக்கிறோம், மணவாளனாக இருக்கிறோம். எல்லா ரிலேஷன் அவர்கிட்ட நமக்கு இருக்கிறது. அதே போல் பரலோகத்துக்கு போயிட்டு பிரதான ஆசிரியனாக நமக்காக இன்றைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் இருக்கிறார். பிலிப்பியர் 2:11 வாசிக்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவருக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக? நமக்காக தான். ஹல்லேலூயா! கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். பாருங்க, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிதாவினுடைய மகிமை அவருக்கு கிடைக்கல. உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துக்கு தேவனிடத்தில் என்ன இருந்ததுதான்? மகிமை
உண்டாயிருந்துதான். அப்ப எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவகுமாரனா இருக்கிறான்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே எல்லாமே அவர் மூலமா தான் உண்டாச்சு. அவருக்கு இன்னொரு பேர் என்ன? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உண்டானது எல்லாமே அவர் மூலமாய் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனிடத்தில் அவருக்கு என்ன இருந்தது? மகிமை உண்டாயிருந்தது. அந்த மகிமை திரும்ப கொடுங்கன்றார். அந்த மகிமையெல்லாம் எடுத்து இறக்கி வச்சுட்டு தான் என்ன பண்ணாரு பூமிக்கு அவர் வந்தார். திரும்பவும் அந்த மகிமையை கொடுங்கன்றார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சும்மா ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது. ஏதோ ஒரு பூமியில் ஒரு நல்லபடியாக வாழ்ந்த ஒரு நன்மை செய்கிற ஒரு மனிதன் கிடையாது. தேவன் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து நமக்காக மனிதனாய் இருந்து எல்லா விதமான பாவங்களை ஏற்று சுமந்து நம்மை நீதி உள்ளவர்களாய் மாற்றி நமக்காக எல்லா விதமான அதிகாரங்களையும் நமக்கு பெற்று கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிச்சு அப்படின்னா, அது புரிஞ்சிச்சுன்னா நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிச்சிருவோம். இவ்வளோ பெரிய காரியங்கள் கர்த்தர் இதெல்லாம் செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருந்திருக்கும்? நம்பிக்கையில் இல்லாதவர்களாக, ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாக, ஒரு வாழ்க்கை வந்து ஒரு விரக்தியான வாழ்க்கையாக அந்த பூமியில் இருந்திருக்கும். ஆனால் ஒரு நல்ல நம்பிக்கையை, சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை, நல்ல எதிர்காலத்தை, நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த தேவனை நம்ம எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி அவருக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் இந்த ரோமர் புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்து விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை பற்றி நாங்கள் ஆண்டவரை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் இந்த உலகத்தில் அப்போ எங்களுக்காக மனித அவதாரத்தை எடுத்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களை கர்த்தர் கழுவி அப்பா சோதர பாவத்தை நீக்கி எங்களை ரட்சித்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏசப்பா நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல அதிகாரமுடைய தேவன் அப்பா. உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து உமக்காக வாழ, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளே நிலைத்து நிற்க, உம்முடைய வசனங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க இந்த உலகத்தில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த சத்தியத்தை ஆண்டவரே சோதர ஆண்டவரே நேரடியாகவும் ஆண்டவரே இந்த அப்போ யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. உடைய நாமத்திற்கே சகல துதி கன மகிமையாவற்றை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன்.